ஹாய் ஹலோ வெல்கம். தேவாரம் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலம் நம்பர் 27 திருவடி சூலம்ன்ற ஊரில் இருக்கிற ஞானபுரீஸ்வரர் கோயில் தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். 6ஆம் 7ஆம் நூற்றாண்டில் திரு இடைச்சுரம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்த ஊரை இப்போ திருவடி சூலம்னு கூப்பிட்றாங்க. மூலவர் திரு இடைச்சுரநாதர் ஞானபுரீஸ்வரர். தாயார் பெயர் கோவர்தாம்பிகை ஸ்ரீ இமய மடக்கொடியம்மை. கோவர்தாம்பிகை பேர் வர காரணம் என்னன்ற பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஒரு காலத்தில் காடாக இருந்தது. மாடு மேய்ப்பவர் ஒருத்தர் அவரோட பசு இந்த பகுதியில் தானாக ஒரு இடத்துல பால் கறக்கிறத கவனிக்கிறார். அந்த இடத்த சுத்தம் செஞ்சு பார்க்கும்போது மரகதத்தால் ஆன ஒரு சிவலிங்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க. தாயார் தான் பசுவாக அவதரித்து சிவபெருமானை வழிபட்டது கிராம மக்களுக்கு தெரிய வரவே அந்த பெயர் வந்தது அம்மனுக்கு. இந்த கோயிலோட கோபுரம் சமீபத்தில் கட்டினது தாங்க. இதுக்கு முன்னாடி வெறும் மொட்டை கோபுரமாக தான் இருந்துச்சு. இந்த நடப்பாத கல்லெல்லாம் கூட முன்னாடி இல்லைங்க, வெறும் மண் தரையாக இருந்தது தான். இப்போ தான் இந்த கல்லெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே நிறைய புதிய கோயிலெலாம் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் இந்த வீடியோவோட எண்டில் ஒரு சின்ன கிளிப்பாக உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். முதலாம் பரமேஸ்வரமன் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலுங்க இது. சுமார் ஒரு 15 கல்வெட்டுகள் இந்த கோயிலில் கிடச்சிருக்குங்க. அவையெல்லாம் குலோத்துங்க சோழன், விக்கிரம சோழன், விஜயநகர பேரரசு காலத்தை குறிக்குதுங்க. கல்வெட்டுகள் படி பார்த்திங்கன்னா, இந்த தலம் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்தில் களத்தூர் கோட்டத்தில் வல்லநாட்டு திருவிடைச்சூரம் என்று அழைக்கப்பட்டது. ஆலமரம், வேப்பமரம், வில்வமரம் மூன்றும் ஒன்றாக சிவன், பார்வதி, விநாயகர் மாதிரி காட்சி தராங்க. இந்த பகுதியில் ஒரு கோட்டை இருந்ததாக கல்வெட்டில் குறிப்பிட்றாங்க. காத்தவராயன் மற்றும் சேதுராயன் மன்னர்கள் ஆண்டதாக குறிப்பிடுறாங்க. ஆல்ரெடி நம்ம தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலம் நம்பர் 26 திருக்கச்சூரும், நம்பர் 28 வேதகிரீஸ்வரரும் நம்ம பார்த்துட்டோங்க. திருஞான சம்பந்தர் திருக்கச்சூரில் இருக்கிற கச்சபேஸ்வரரை பார்த்துட்டு திருக்கழக்குன்றம் வேதகிரீஸ்வரர் போகிற வழியில் இங்கே ஓய்வெடுத்தார். ஆடு மாடு மேய்க்கிற சிறுவன் ஒருத்தன் அவருக்கு பால் கொடுக்குறான். இவர் எங்கேருந்து வராரு, எங்கே போயிட்டுருக்காருன்னு கேட்ட அந்த சிறுவன் இங்கேயும் ஒரு சிவன் கோயில் இருக்கிறத அவருக்கு சொல்கிறான். சம்பந்தருக்கு கோயிலுக்கு வழிகாட்டி விட்டு சிறுவன் மறைந்து விடுகிறான். திருஞான சம்பந்தர் இந்த தலத்துக்கு சிவபெருமானை வழிபட்டவனே வந்தது சிவபெருமான் தான்றதை உணர்ந்தார். திருஞான சம்பந்தர் இந்த சிவபெருமானை அதனால தான் திரு இடைச்சுரநாதர்னு பாடினார். இடைவழி நடுவழியில் சிவபெருமான் மறைந்ததை குறிக்கிறது. இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் திருக்கழக்குன்றமோட வீடியோவை லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். செங்கல்பட்டு, கூடுவாஞ்சேரி, திருப்பூருக்கு சென்ட்ராக தாங்க இந்த திருவடி சூலம் இருக்குது. இந்த கோயிலோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே 3 கோயில் இருக்குங்க. 3மே ஃபேமஸான கோயில் தான். ஆனால் சமீபத்தில் கட்டின கோயில் தாங்க. அதனோட கிளிப்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு கண்டினியூஷனில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்ரீ விஸ்வரூப வரத ஆஞ்சநேயர் ஆலயம் செங்கல்பட்டு திருப்போரூர் ஹைவேஸ்லேயே நீங்கள் இந்த கோயிலை பார்க்கலாங்க. ஞானபுரீஸ்வரர் கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த கோயில் இருக்குது. ஆஞ்சநேயர் நல்லா ஹைட்டாக தெரிவாருங்க. இந்த கோயில் மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. நம்ம வரும்போதே பார்த்துடலாம். இங்கே விநாயகர் சன்னதியும் அந்த பெரிய ஆஞ்சநேயர் கீழே ஒரு சின்ன சன்னதியும் இருக்குங்க. இந்த ஆஞ்சநேயர் கோயில் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு இருக்குங்க. அந்த ரோடு வழியாக போனோம்னா ரொம்ப ஃபேமஸான திருவடி சூலம் அம்மன் கோயில் பார்க்கலாங்க. அம்மன் கோயில் வர ரூட் ஒரு ஃபாரஸ்ட் ரூட் மாதிரி தாங்க இருக்கும். ஆஃப் ரோடு தாங்க. இங்கே இருக்கிற 2 கோயில் பார்க்கலாங்க. 2 கோயிலுக்கும் நீங்கள் பேசாமல் ஓன் வெஹிக்கிளில் வந்துடுறது பெஸ்ட்டு. ஏன்னா இது உள்ளே பஸ்ஸஸ் வராது. பஸ்ஸில் வரதா இருந்தால் ஞானபுரீஸ்வரர் கோயில்கிட்ட இறங்கிட்டு நீங்கள் ஆட்டோவில் தாங்க வரணும். மழை டைமில் மட்டும் ரோடு கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குங்க. பார்க்கிங்க்கெல்லாம் ஸ்பேஸ் நல்லா பெருசாக இருக்குங்க. கருமாரி அம்மன் விஸ்வரூப காட்சி தருவாங்க. 51 அடி உயர சிலை. இங்கே அம்மன் கோயில் பக்கத்துலேயே ரொம்பவும் ஃபேமஸான 108 திவ்ய தேசம்ங்க. 108 திவ்ய தேச கோயிலில் எப்படி இருப்பாரோ பெருமாள், அதே மாதிரி இங்கே வடிவமைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, உள்ளே இதை
பெருமாள்லாம் பார்த்துட்டு நீங்கள் மேலே வரும்போது திருப்பதியில் இருக்கிற பெருமாள் மாதிரியே நீங்கள் இங்கேயும் பார்க்கலாங்க. இது உள்ளே வந்து மொபைல்லாம் நாட் அலோவ்டு. உள்ளே போகும்போதே வாங்கி வச்சுப்பாங்க அவங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.